மனித வளர்ச்சியின்மையாக இருக்கும் காலம் 16 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாகும். அந்த காலங்களில்தான் ஞாபக சக்தி பூரண வலுவடைந்திருக்கிறது. அதற்குத்தான் இளமையில் கல் என்ற வாசகம் சான்று. அதற்கு பின் பருவம் காம வளர்ச்சி பருவம். அதே பருவம்தான் தெய்வ நுகர்ச்சி பருவம். காமத்தை அடக்கி கையாண்டவன் தெய்வத்தை அடைகிறான். முடியாதவன் அருமையாக கிடைத்த சக்தியை கேவலம் அற்ப ஆசைக்கு ஆளாக்கி அதன் பயனாய் பிணி, மூப்பு, சாக்காடு என்பதை அடைகிறான். நோயாளிகளாய் அறிவினர்களாய் அழிந்து போகாமல் இருப்பதற்காக மகான்கள் யோக முறையை கண்டார்கள், சொன்னார்கள் என்று மனித வளர்ச்சி, மனித உணர்ச்சி பருவத்துக்கு ஏற்றவாறு எவ்வாறு மாறுபடுகின்றன என்பது பற்றி தெளிவாக பேசியிருக்கின்றார்.